நம்ம ஈஸியாக ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, நம்ம ப்ளவுஸுக்கு பின் சைடு இதே போல் கரெக்டாக இழுக்கணும் செய்யக்கூடாது. அது எப்படி நான் வச்சுருக்கணும் அதை போல் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இந்த ஆம்போல் ஜாயிண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த ஆம்போல் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 18 இன்ச்சு இருக்குது. இங்கே பாருங்கள், 18 இருக்குது. 18ல் பாதி 9. அப்போ நமக்கு 9 கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது எதுக்குன்னா நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுவோம். அப்போ 9 2 11. இப்போ சுற்றளவு நம்ம 11 இன்ச்சு எடுக்கணும். சுற்றளவு 11 பார்த்துருங்க. சுற்றளவு 11. 2 இனி எடுக்கக்கூடியது என்ன, உயரம். இந்த 2 அளவு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். பார்த்துருங்க, உயரம் எப்படி எடுக்கணும்னா, பின்னாடி நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த டாட் வரைக்கும் நம்ம இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். பாருங்கள், இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளக்கணும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 14 இருக்குது. 14னா இதுவும் அதே போல் தான் 2 இன்ச்சு. சுற்றளவுக்கு 9 கூட 2 இன்ச்சு கூட்டணும், 11 வந்துருக்கு. இது உயரத்துக்கு கூட 2 இன்ச்சு கூட்டணும். அது இதுக்கு நம்ம இப்படி மடித்து தைக்கிறதுக்கு. அப்போ 14 கூட 2 கூட்டினா 16. இப்போ உயரம் 16, சுற்றளவு 11. சுற்றளவு 9 + 2 11. உயரம் 14 + 2 16. இதை மட்டும் ஃபஸ்ட்டில் எடுத்து போட்டுவிடுங்க. இப்போ நம்ம இனி இந்த துணியை நான் இப்படி மடித்து போட்டிருக்கேன். இனிமேல் தான் நான் அளக்க போகிறேன். உங்களுக்கு இந்த 11 இந்த 16 நம்ம எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு 16 எப்படி இருந்துச்சு 11 எப்படி இருந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் 9 + 2 11. நம்ம எடுக்கக்கூடியது சுற்றளவு 11, உயரம் 16 நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த அடிப்பாக அந்த இப்படி ஒத்தையாக தான் இருக்குது. 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் 11 வச்சாச்சு. அதே போல் இந்த பக்கமும் 11 வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கைக்குள்ள துணியை கட் பண்ணி எடுக்கணும். இந்த பக்கம் 11. இனி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உயரம் சுற்றளவும் எடுத்துடணும். எடுத்து கட் பண்ணி தனியாக துணியை எடுத்துடணும். இதை நம்ம கைக்கு வச்சுக்கலாம். இந்த துணி தான் நம்ம கைக்கு. இப்போ நம்ம சுற்றளவு 11 எடுத்தாச்சு. இனி உயரம் 16 எடுக்கணும்ல. 16 + 2 16 எடுக்கணும்ல. அதை எடுப்போம். மடக்கும்போது இப்படி இதில் 2 இதில் 2 அப்படி 4 தான் இருக்கும். நம்ம இப்படி ரெட்டையாக நான் எப்படி மடக்கேன்னு பாருங்கள். மடிச்சுக்கிட்டு இப்படி 16 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை 15 தான் இருக்குது. அப்போ கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பீஸோட நமக்கு பட்டிக்கு தேவைப்படாதுன்னா கரெக்டாக தான் எடுக்கணும். இப்போ 16 பாருங்கள், கரெக்டாக 16 இருக்கா. இந்த பக்கம் 16 இருக்குது. அப்போ இது நமக்கு போதும். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா என்ன இருக்கலாம், இந்த துணியில் தான் நம்ம பட்டி கட் பண்ணணும். அதுக்கு அதையும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துருவோம். இதில் பட்டி கட் பண்ணிக்கலாம். இதில் 11 16 எடுத்தாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம ப்ளவுஸில் ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஐவுக்கு பக்கம் ஷோல்டருக்கு பற்றிலாம் இதை எப்படி மடக்கி பிடிச்சிடுங்க. இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டு வச்சுடுங்க. எனக்கு தெரியறதுக்காக 1/4 இன்ச்சுக்கு எதுக்கு நான் போடேன்னா, தையலுக்கு நம்ம தைப்போம்ல, அதுக்காக தான் இவ்வளோ 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் 2 சைடுமே 1/4 இன்ச்சில் நீங்கள் அளந்தாலும் சரி, அளக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுவிடுங்க. ஒரு பெரிய ஒரு கஷ்டம் கம்ப்ளைண்ட்லாம் வராது. பயப்படாமல் இதே போல் அந்த சைடும் இந்த சைடும் போட்டுவிடுங்க. போட்டுட்டு நம்ம போட்டிருக்க லைன்லேயே கொண்டு வைங்க. இந்த ஷோல்டர் இந்த லைனில் வைக்கணும். இந்த ஐவுக்கு பக்கம் இருக்கிறவங்க இந்த லைனில் இப்படி வச்சுருங்க.
இனி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மடிப்பு இருக்குது, அப்போ மடிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிடுங்க. இதுவும் மடித்து தான் தைச்சிருக்கு, எது எது மடித்து தைச்சிருக்கோ அதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிடுங்க. அதேமாதிரி இங்கே ஆம்களுக்கு இதுவும் தையல் ஜாயிண்ட்டுன்னா வருது, அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இந்த இதுலேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணணும். இங்கே நம்ம கட் பண்ணினா தான் தைக்கும்போது என்ன இருக்கு பாருங்கள், தையல் இங்கே வந்துருக்கு, இந்த இடத்துல நம்ம தைச்சிருவோம். அதனால் 3 மார்க் போட்டாச்சு. அடுத்தது இதில் பட்டிக்கும் ஒரு அளவு இதில் எடுத்துக்கணும். எப்படின்னா நம்ம ஜாயிண்ட் இருக்கு பாருங்கள், பட்டி ஜாயிண்ட்டு, அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கீழே வைக்கணும். இப்போ பட்டி ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, இதுலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிடுவோம். 1 இன்ச்சு மார்க் பண்ணாலும் போதும், ஆனால் நம்ம ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். சிலவங்களுக்கு வந்து அந்த பட்டி மேலே போயிடுச்சுன்னா ப்ளவுஸே போட முடியாது. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தாழ்ந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை, மேலே இருந்துச்சுன்னா கஸ்டமர் போட முடியாதுன்னு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் நம்ம வந்து 1.5 இன்ச்சு தான் நான் எப்போவுமே எடுப்பேன், அதே தான் 1.5 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாயிண்டில் இருக்க மார்க்கை வச்சுட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சில் நம்ம அளந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இனி இந்த நம்ம துணியை எடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படி ஒரு வளைவு கொடுத்தா போதும். இதுக்கு கட்டம் போடணும் அப்படிலாம் கிடையாது, போட்டு பண்ணுறவங்க பண்ணுங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது இப்போது 11.5 இன்ச்சு, கொஞ்சம் கூட 11.5 தான் இருக்குங்க, பார்த்துங்க 11.5 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷோல்டருக்கும் இதுக்கும் ஜாயிண்ட் இருக்குல்ல, நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு சென்டரில் டேப்பை வைக்கணும். வச்சுட்டு 1.5 இன்ச்சு, இதுக்கும் 1.5 இன்ச்சு சேர்த்து இங்கே நம்ம 11.5 வச்சுருக்கோம், அப்போ இங்கே 13. அதை அப்படியே அந்த மார்க் பண்ண இடத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வச்சு அப்புறம் இங்கே உள்ள அளவு உங்களுக்கு பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை அந்த பக்கம் வச்சா போதும். 11.5 வச்சுருக்கோம், அப்போ அதே 11.5 இங்கே வச்சா போதும். இப்படி மார்க் பண்ணிட்டா போதும். அப்புறம் இது வரைஞ்சாச்சு, பட்டியுமே நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. இனி இது கைக்கு நீங்கள் 5.5 வச்சாலும் ஒன்றும் இல்லை, பாருங்கள் 5.5 மார்க் பண்ணி வச்சு விடுவோம். ஆனால் கட்டை கையாக இருக்க உங்களுக்கு கரெக்டான அளவு வச்சுருவாங்க, லூஸாக போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5.5 தான் வைக்கணும். ஆனால் இது கரெக்டான அளவு, அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இது. இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கு பாருங்கள், இதை இப்படியே வைங்க, வச்சு மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக அதே 5.5 தானே வரும் பாருங்கள். கரெக்டாக போடுறவங்களுக்கு இதை கூட நீங்கள் அளவாக வச்சுக்கலாம், எதையுமே பார்க்கணும், இந்த அளவே போதும். இந்த சைடு அவங்களுக்கு இப்போ நம்ம இந்த பக்கம் 5.5 இருக்குன்னா இதையும் இந்த பக்கமும் ஒரு 5.5 வச்சு தான் பாக்ஸ் போடணும். 5.5 போட்டுடும். அந்த டேப்பை எடுக்காமலே அப்படியே மடிங்க, நம்ம அப்போ தான் சீக்கிரமாக வெட்ட முடியும். அதே போல் இந்த பக்கமும் இப்படி பாதியாகவே மடிங்க, டேப்பே மடிச்சிட்டேன்னா போதும். இதில் 1 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. இனி சுற்றளவு மார்க் பண்ணணும். அது நான் 9 நான் சொன்னாலும் 9 சுற்றளவு சொன்னது 9 கூட தான் நம்ம 2 கூட்டணும். அப்போ அந்த 9 மார்க் பண்ணிடணும். இது எதுக்குன்னா அந்த ஜாயிண்ட் பண்ணது வந்து இந்த இடத்துல தான், அந்த 9 நம்ம மார்க் பண்ணல அந்த இடத்துல தான் நம்ம ஜாயிண்ட் வரும். எக்ஸ்ட்ரா விட்டது 2 இன்ச்சும் நம்ம தையலுக்காக தான் சேர்த்தோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ 9 சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம்னா அதையும் ஒரு கட் பண்ணி விட்றலாம். அப்போ தைக்கும் போது நம்ம ப்ளவுஸ் தைப்போம்ல, அப்போ வந்து அளவே பார்க்கணும், இந்த கட் பண்ணி இருக்கிற இடத்துல நம்ம தைச்சிடலாம். இனி ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு கூட சின்னதாக ஒரு வளையை கொடுத்துருங்க ஃப்ரெண்டு பக்கம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த 2 துணி இருக்குல்ல அதை தூக்கிடுங்க, 2 துணியை கீழே விட்டுருங்க, 2 துணி மட்டும் தூக்கிடுங்க. ஃப்ரெண்டுக்கு வராது. இது கட் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃப்ரெண்டில் லேசாக லூஸ் வர முடியல, அதுக்காக தான் நம்ம இப்படி கட் பண்ணாது. பட்டியை கட் பண்ணி எடுத்துருவோம். ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். மடித்து தைக்கும்போது முதுகு மடித்து தைக்கிறோம்ல, அதுக்கு இப்போவே எல்லா இடமும் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டோம்னா தைக்கும்போது நம்ம வந்து அளவு பார்க்கணும், அப்படி இப்படி தூக்கி தைச்சிடலாம். இப்போ அதையும் கட் பண்ணி விட்டாச்சு.
இனி ஃப்ரெண்டு கழுத்தை கட் பண்ணி எடுத்துருவோம். முடிஞ்சு இனி 1 இன்ச்சுக்கு கீழே ஒரு லைன் மாதிரி போட்டு விடுங்க. இதில் டாட் எவ்வளோ அகலத்தில் பிடிக்கணுன்றதை நான் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே அளந்து காட்டி தரேன். இந்த ஐவுக்கு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருந்து இந்த டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது 2.5 இன்ச்சில் இருக்குது. நம்ம இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடணும். அப்போ 2.25. அதை இப்போவே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். 2.25 இருக்கா, இந்த 2.25 அப்படியே மடக்கி நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இந்த கட் பண்ணி விட்டதுக்கு இந்த பக்கம்தான் நம்ம டாட் பிடிக்கணும். தைக்கும்போது தைக்கிற வீடியோ போடுவேன், பார்த்துவிடுங்க. நம்ம இந்த 2.25 இந்த பக்கம் டாட் பிடிக்கணும், இந்த பக்கம் பிடிக்கக்கூடாது. இந்த 2.25 நம்ம அப்படியே தான் இருக்கும். 1/4 இன்ச்சு தையலுக்கு போவோம், 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அது வந்து இந்த ப்ளவுஸில் இருக்க அளவு. இந்த 2.5 அப்படியே இருக்கணும். அதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிக்கணும். அதை நான் சொல்லி தரேன். இதை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இனி நான் ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். அது பேக் நெக்குக்காங்க அது போட்டு விட்ருக்கேன். இப்போது கீழே இருந்தெல்லாம் வைக்கலாம். இப்போ ஒரு 2 இன்ச்சு இருக்கா, நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோமா, கீழே இருந்து நம்ம சென்டர் பார்த்து இப்படி வைக்கலாம். இது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் சிலவங்க உயரம் கூட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால நமக்கு அது கரெக்டாக தெரியாது. அதனால் இதுன்னா கரெக்டாக இருக்கும். அதனால ஷோல்டர் 2யுமே இப்படி சமமாக பிடிச்சிட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு இந்த பின்னாடி கழுத்துருக்கு பாருங்கள், பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு நம்ம இப்படி வச்சோமோ அதே போல் தான் பேக் நெக்கும் வைக்கணும். இப்போ அந்த ஷோல்டரை கொண்டு நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, அதை கொண்டு அதுலேயே வச்சா போதும். இந்த மேலே இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம ஃப்ரண்ட் நெக் போலே இது பேக் நெக்கும் வந்துடும். இப்படி இருக்காங்க பாருங்கள், இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும். இனி அதுக்கு எப்படி நம்ம வளைய கொடுத்தோமோ அதே போல் இந்த நெக்குக்கும் வளைய கொடுத்துருங்க. இந்த 1 இன்ச்சு நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள். இது கட் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் இதையும் 1 இன்ச்சு அப்படி கட் பண்ணி விட்டுவிடுங்க. நம்ம இவ்வளோ தான், இது கீழே உள்ளதான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது எடுத்துடணும். இது அப்படியே நிற்கட்டு. இது எதுக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு இப்போவே சொல்லி தந்துடுறேன். இந்த ஷோல்டரை கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துருவோம். இது இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஷோல்டர் விரியாது. அதுக்காக தான் நான் இந்த 1 இன்ச்சையை நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்களும் பெரிய ப்ளவுஸ் சிலவங்களுக்கு கழுத்து லூஸ் ஆகும். இந்த மாதிரி தானே கழுத்து லூஸ் வராது. நம்ம கட் பண்ணி வச்சு நீ பட்டி கட் பண்ணுங்க. பட்டி நம்ம 16 அளந்ததில் உள்ள மீதி எக்ஸ்ட்ரா பட்டி இருக்குது. இந்த உயரம் தான் நமக்கு தேவை. பாருங்கள், இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அளந்து காட்டேன். 4.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து நம்ம வச்சு இந்த திருப்போம். ஒரு பட்டி வந்து இதில் மட்டும் ஜாயின் போட்டுட்டு திருப்பி எடுப்போம். அந்த பட்டிக்குன்னா இந்த உயரம் போதும். நான் இப்போ உங்களுக்கு ஈஸியாக, அதை விடவும் ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த பட்டி 4.5 இருக்கா, நம்ம ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கிடுவோம். 5.5 வச்சுக்கிடுவோம். எதுக்குன்னா நம்ம மடித்து வச்சுருக்கோங்க. அந்த மாடல் நான் தைச்சி வச்சுருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்தாலும் இப்படி மடித்து தைச்சிக்கலாம். நமக்கு அது கூடுதலில் குறவு அதை எதுவுமே நீங்கள் பார்க்காண்டாம். இதை விட கொஞ்சம் 1 இன்ச்சு கூட, 4.5 1 இன்ச்சை கூட வச்சுக்கிடுங்க. 5.5 அது குறவாக வந்தாலும் கூடுதலாக வந்தாலும் தைக்கிற வீடியோ பாருங்கள், தெரியும். 5.5 வச்சுருக்கோமா. இது அந்த பட்டியில் நான் கட் பண்ணது. இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டோம்ல, 1.5 இன்ச்சு விட்டுருங்க. மீதி எவ்வளோ இருக்குது, 9.5 போதும். 9.5 இன்ச்சு. அது அப்படியே 11 இன்ச்சியும் கூட நம்ம வைக்கலாம். வச்சுட்டு நம்ம கட் பண்ணி தூர தான் போட போகிறோம். அது ஒரு 1.5 இன்ச்சியை நம்ம குறைச்சிட்டோம்னா சுற்றளவுலேருந்து 11 வச்சோமா, 9.5 வச்சுருக்கேன் போதும். அதுவுமே நீங்கள் இந்த நீளத்தை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வராது, தப்பு ஒன்றும் வராது. ஆனால் எதுக்கு வேஸ்ட்டாக வைக்கணும், கொஞ்சத்தை நான் அப்படி தான் போடுவேன். கட் பண்ணி தூர போட்டுருவேன். தூர போட்டுட்டு தான் இந்த அளவை தான் நான் எடுப்பேன்.
இப்போ நான் உங்களுக்கு அந்த அளவே கூட நான் காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணி கொஞ்சம் தூரம் விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இது நம்ம மடக்கி தைக்க தான் போகிறோம். இப்போ இங்கே 5.5 வச்சுருக்கா, இங்கே அந்த பக்கம் 5 வச்சா போதும். அரைஞ்சி குறைச்சி தான் வைக்கணும். ஒரு சைடு ஃப்ரெண்டில் அரைஞ்சி மேலே வரும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி கீழே பார்த்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சில் இப்படி லைனாக கோடு போட்டுருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் கீழே அப்படியே வாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம இங்கே புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிடலாம். கோடு கூட நீங்கள் போடண்டாம். நான் உங்களுக்கு புரியாதுன்னு புரியுமோ புரியாதுன்னு தான் கோடு போட்டுறேன். நீங்கள் இப்படி கொஞ்சம் கீழே வந்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா போதும். இது ரொம்ப ஈஸியாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவங்களுக்கு புரியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ ஈஸியாக இந்த கோடு எதுவுமே போடலாம். கொஞ்சம் தாத்துட்டு அப்படியே லேசாக வரைஞ்சி விட்ருங்க. நம்ம தான் இங்கே வந்து 5, இங்கே 5.5 வச்சுருக்கோம், அங்கே 5 வச்சுருக்கோம். ஒரு அரை இன்ச்சு குறைச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம பட்டி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வேலை முடியும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன்றுக்கும் பட்டிக்கு இல்லைன்னா அளவெடுத்து புதுசாக அளவெடுக்கவங்களாம் கஷ்டம். அது நான் எப்படி சொல்லி தந்துருக்கணும் அதையே மெத்தட்லாம் செய்யணும். இனி கை கட் பண்ணிக்கலாம். கையுமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த அடிப்பாகம் இருக்குங்க, அதை எப்படி கரெக்டாக எடுத்துக்கிடுங்க. இந்த இடத்துல பிடிங்க, அதுக்கு நேராக ஷோல்டரில் சென்டர் பிடிங்க, இப்படி வைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சில் லைன் போட்டு வச்சுக்கிடுங்க. 1/4 இன்ச்சு லைன் போடுறதுக்குன்னா ஜாயின் பண்ணும்போது அது போயிடும். அந்த அதுக்கப்புறம் நமக்கு ரெடி அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் என்ன ஜாயின் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, அதான் சொன்னோம்ல, எந்த இடத்துலலாம் ஜாயிண்ட் வருவோ அந்த இடத்துல நீங்கள் 1/4 இன்ச்சு மேலே வச்சா கரெக்டாக இருக்கும். வச்சுக்கோங்க. கரெக்டாக வைக்கணும். வைக்கிறது இங்கே வரும். இது கரெக்டாக வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நான் 1/4 இன்ச்சு கோடு போட்டிருக்கேன், அதுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். இது இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருங்க. இதுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு லைன் போடுவோம். இது எதுக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விடாது. அதே போல் என்ன இருக்கு பாருங்க, இதுக்கும் என்ன தையல் ஒரு ஜாயின் இருக்கும், அதுக்கு மேலே மார்க் பண்ணுங்க. இதில் ஜாயிண்ட் இங்கே இருக்குது, அது 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் நான் லைன் போட்டிருக்கேன். நீங்கள் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு போல் உங்கள் அளந்து போட்டு வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு வச்சுருங்க. 2 இன்ச்சுக்கு அப்படி மேலே வாங்க. அப்படியே மேலே 2 இன்ச்சுக்கு வச்சு அப்படியே ஸ்லோ பண்ணி இப்படி இருங்க. நம்ம தையல் வரணும். அடுத்தது இதிலேருந்து இது வரைக்கும் ஜாயிண்ட் இருக்குங்க. இதில் வந்து பாதி டேப் அப்படியே மடித்து இதில் பாருங்க பாதி இந்த அளவு எடுத்துடுங்க. நேராக அளவு எடுத்து அதில் பாதியில் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு போல் இப்படி வாங்க மேலே வந்து, அப்புறம் இந்த லைன்லேயே தான் போகணும். கொஞ்சம் இடம் 1/2 இன்ச்சு போல் மேலே வந்துவிட்டு அதுக்கப்புறம் எப்படி போய் அதில் இப்படி சேர்ந்துட்டா போதும். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஜாயிண்ட்டை நம்ம உடனே கட் பண்ணி விட்றணும். நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது கரெக்டாக இங்கேருந்து இப்படி இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்துடலாம். கை ஜாயின் பண்ணும்போது அதுக்கு அதேமாதிரி இந்த சென்டரையும் கட் பண்ணி விட்ருங்க. நான் வளைவு பற்றியெல்லாம் இதை இப்படி எடுத்து போட்டுட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல 2வது, அதே போல் இந்த பக்கம் ஒரு அரைஞ்சி விட்டோம்னா இங்கேயும் ஒரு அரைஞ்சி விட்டுட்டு தான், அரைஞ்சோ 3/4 இன்ச்சோ விட்டுவிடுங்க. விட்டுக்கிட்டு தான் இது அது போல் கட் பண்ணணும். இது எடுத்துருங்க. இதை நம்ம தெரியறதுக்காக கட் பண்ணி விட்றோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து
தைக்கும்போது வந்து கரெக்டாக வரும். இனி வந்து நம்ம ப்ளவுஸை மெயின் கிளாத் இருக்குல்ல அதில் கட் பண்ணலாம். இனி வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லை. நம்ம ப்ளவுஸே கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் சும்மா தான் நம்ம கட் பண்ணுறது. பாருங்கள், நான் அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பார்டர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு பக்கமாக எடுத்துருங்க. இல்லைன்னா நமக்கு ஜாயிண்ட் வரும். கை ஒரு சைடு மட்டும் நம்ம மடித்து போட்டோம்னா ஜாயிண்ட் வரும். இந்த மாதிரி 2 சைடும் பார்டர் இருக்குல்ல, இது மாதிரி பட்டதுள்ள ப்ளவுஸ் எல்லாம் வரும். பெரும்பாலும் இப்படி தான் வரும். 2 சைடும் பார்டர் இருக்க மாதிரி தான் வரும். அதெல்லாம் நீங்கள் இப்படி 2யும் ஒன்று போல் போட்டுவிடுங்க. இது பூனம் கிளாத்து கொஞ்சம் வழுவோம், அதனால தான் இன்னும் போடுறேன். கையை எடுத்து அப்படியே மேலே வச்சுருங்க. லைனிங்கை விட கொஞ்சம் தள்ளி தான் கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு போல் சுற்றிலும் விட்டு தான் கட் பண்ணணும். நான் எப்படி கட் பண்ணால் அதே போல் கொஞ்சம் மேலே தூக்கி கட் பண்ணுவேன். லைனிங் அளவு அதுக்கு பக்கத்தில் கட் பண்ணாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மேலே தூக்கி கட் பண்ணுங்கள். நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கை கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்தையும் தெரியறதுக்காக அது கட் பண்ணி விட்டுக்கிடுங்க. இப்படி ஏன்னா இதில் கட் பண்ணி விட்டுக்கோங்களா, அதனால நம்ம கை கட் பண்ணியாச்சு. அப்படியே இதை திருப்பி இந்த பக்கம் போட்டால் போதும். நம்ம கையை கட் பண்ணி முடித்த உடனே அப்படியே நம்ம பக்கம் துணியை திருப்பிட்டா போதும். நான் எப்படி திருப்பினேன்னா அதே போல் திருப்பி போட்டுருணும். பேக் கல் திருப்பத்தில் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். இந்த ஃப்ரெண்டில் உள்ள பார்த்து இப்படி வைக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். இது வந்து விலை குறைஞ்ச சாரிகளில் வந்து ப்ளவுஸ் பிட்டில் வந்து துணி நிறையா இருக்காது. அதை நம்ம இப்படி தான் திருப்பி தான் கட் பண்ணணும். இப்படி வச்சு விடணும். நேராக வச்சு கட் பண்ணோம்னா துணி பத்தாம போயிடும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம துணியும் மிச்சம் இல்லை நம்ம விருப்பத்துக்கு கட் பண்ணி எடுத்து வேறு மாதிரி வித்தியாசமாக கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட்டு தான் போட வேண்டியது வரும். இந்த நான் இப்போ எப்படி வச்சுருக்கோம் அந்த மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணுங்க. டிசைன்ட்டு தெரியாது பார்க்கணும். அது எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டாச்சு. இதையும் எடுத்துருவோம். இதையும் கட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இனி இவ்வளோ துணியும் தான் இருக்குது. இதில் தான் நமக்கு பட்டி எடுக்கணும். நான் கட் பண்ணி வச்சுக்கோம்ல லைனிங் பட்டி கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு இது பத்தாதுன்னு நினச்சேன். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட்டி
எல்லாமே நான் கட் பண்ணி சொல்லியிருந்தாச்சு. இது பட்டிக்குள்ளே, இந்த துணியை பட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். இதை வந்து வி பட்டி ஐ பட்டி நம்ம ஐவுக்கு வைக்கிறது வி போடுவோம்ல, அதுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். இது அப்படியே நேராக கட் பண்ணி இதை வச்சுடுங்க. இது டபுளாக இருக்குது. இதில் இருக்க பீஸை வந்து கழுத்துக்கு நம்ம எம்மிங் பண்ண கிராஸ் பீஸுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நீ ப்ளவுஸும் கட் பண்ணியாச்சு.